ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். குமரனும் அவங்க அப்பாவும் ஆனந்தியை தேடி போகிறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனந்தியும் அவங்க அண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா வேறு வெளியில் போயிடுறாங்க. இவங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கடையில் வீரா வீட்டில் நிறைய சிகரெட்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வர அப்படிங்கும்போது வாக்கிங் போகலான்னு சொன்னார். அதனால் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க பெரியமா வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்திக்கிட்ட அவங்க அம்மா மாப்பிள்ளை ஏதோ டென்ஷனாக இருக்காராட்டுக்கு, நிறைய சிகரெட்லாம் குடிச்சிட்டு இருக்காரு, என்ன எதுன்னு போய் பாரு அப்படிங்கும்போது நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லிடுறாங்க. ரூம்குள்ளார வந்த ஆனந்தி வீரா கிட்ட ரொம்பவுமே கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறேன்னதுமே உன்னால் அதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனந்தி பேச பேச வீராவுக்கு செம்ம எரிச்சலாக வந்துடுது. சத்தமாகவும் பேச முடியல. அப்படியே வாயை திறந்து கத்துறாங்க. சத்தம் வராமல் கத்தி அவங்களோட டென்ஷனை குறைச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இப்போ ஆனந்தியோட அப்பா ஒரு திட்டம் போடுறாரு. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ வீராக்கும் ஆனந்திக்கும் ஏதோ பிரச்சனை நடக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியில் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது சமாதானம் ஆவாங்க. அதனால் நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. முதல்ல வீராவுக்கு புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வீராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தி தனியாக கிடச்சிட்டாங்கல்ல, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. இப்போ அவங்களாம் போனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆனந்தி கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பாரு இப்போ நான் உன்னை என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போயிட்டு அப்படியே பார்த்தோம்னா பூ அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்கே வீட்டில் ஆனந்தி பார்த்தோம்னா ரொம்ப கோவப்பட்டு கையில் கத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூம்குள்ளார வீரா வராங்க. வந்ததுக்கப்புறம் ஆனந்தி கிட்ட தேவையில்லாத பேசி இரிட்டேட் பண்ணுறாங்க. ஆனந்தி ஒரு பக்கத்து செம்ம டென்ஷனில் கோவத்தில் இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்குது. சரி யார் காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் போய் பார்த்தா இப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்தா அவங்க வீட்டில் ஒரு அதாவது சாமி கும்பிட்றதுக்காக ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கன்னு கேட்கும்போது இது மாதிரி அவங்களாம் சினிமாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீயாவது வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆனந்திக்கு தான் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல, டக்குன்னு சரி ஆண்டி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வீராவால் ஒன்றுமே பேச முடியல. இப்போ சொன்னால் தான் வீரா யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடலாம். அதனால் வீரா வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஆனந்தி செம்மையாக வெறுப்பேற்றுற மாதிரி நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன், காலையில் தான் வருவேன், நீங்கள் கதவை மூடிட்டு நல்லா படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வீரா அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனந்தி கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட கிளம்பி போயிடுறாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். அடுத்து பார்த்தோன்னா செம சூப்பரான ப்ரோமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோமோ. நாளைக்கான எபிசோடில் தான் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏதாவது ப்ரோமோ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே நம்ம சேனலில் வர வீடியோவை பார்த்ததுமே லைக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்ம சீக்கிரமாகவே நம்ம சேனலோட ப்ராப்ளம் சரியாயிடும் நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.